பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தளபதி விஜயோட நடிப்பில் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற கோட் திரைப்படத்தோட ரிவ்யூவை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிவ்யூன்றதுக்காக படத்தோட எந்த ஒரு ஸ்பாய்லர்ஸையும் இதில் நான் சொல்ல போகிறதில்ல. படத்தோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அதுக்கான ரேட்டிங் என்ன அப்படின்றத மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாவே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம் தான் இது. இது தளபதியோட ரசிகர்களை மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தி இருக்குதா அப்படின்னு கேட்டால் மோரார்லெஸ் ஓரளவுக்கு திருப்திப்படுத்தி இருக்குதுன்னு தான் நாம் சொல்லணும். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி தளபதி விஜய் அவர்கள் தான். இந்த வயசுலையும் அவரோட சாம்னஸும் அந்த ஒரு மாசும் உண்மையிலேயே வேற லெவலுங்க. இப்பெல்லாம் அலோவா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்ல. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் டிஏஜிங் மூலமா தளபதியை இளைய தளபதியாகவும் காட்டினது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். படத்தோட ஓப்பனிங் சீன், இளைய தளபதியோட இன்ட்ரோ சீன், இன்டர்வல், அப்புறம் கிளைமேக்ஸ், இது எல்லாமே தளபதி ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் பியோர் கூஸ்பம் மூமெண்ட்ஸாக இருக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ மூவிங்காக இருந்தாலும் அந்த லேக் கதைக்கு தேவைப்பட்ட ஒரு லேகாக தான் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அதே நேரம் என்னதான் செகண்ட் ஹாஃப் ரொம்ப பரபரப்பாக மூவ் ஆனாலும் அதில் ரிவீல் பண்ணுற சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லைன்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃபில் யோகி பாபு வர்ற அந்த ஒரு 10 to 15 minutes காமெடியாகவும் சரி, அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸாகவும் சரி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. தேட்டர்லையும் ஆடியன்ஸை ரொம்ப நல்லா சிரிக்க வச்சுருக்கு. இப்போ படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா படத்தோட டியூரேஷன் கிட்டத்தட்ட 3 மணி நேரம். அதுவே எனக்கு ஒரு நெகட்டிவாக தான் தெரியுது. அதே நேரம் படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸ், சர்ப்ரைஸ் எலமெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய இருக்குதே தவிர கதைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்டுன்னு எதுவும் இருக்குதான்னு பார்த்தா இல்லை. பிரபுதேவா, பிரசாந்த், மோகன், ஸ்னேகா, லைலான்னு இத்தனை பேர் இந்த படத்தில் இருந்தோம், யாருமே கேரக்டராக இந்த படத்தில் ஷைன் ஆகலை. இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்னேகாவோட கேரக்டர் ஏதோ ஓரளவுக்கு நல்ல ஒரு கேரக்டராக நம்மளால் பார்க்கப்படுது. ஏற்கனவே இந்த படத்தோட சாங்ஸ் பற்றி நிறைய மிக்சடான ரிவ்யூஸ் வந்திருந்தாலும் எப்படியாச்சும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையாவது யுவன் சங்கர் ராஜா காப்பாற்றிடுவாப்லன்னு நினச்சா அப்பையும் சர்ப்ரைசிங் எலமெண்ட்டாக படத்தில் வந்த இளையராஜாவோட பாட்டும், மங்காத்தா பிஜிஎம், படையப்பா பிஜிஎம், இந்த மாதிரியான விஷயங்களும் தான் தேட்டரில் ஹைப்பை கொடுத்துச்சு. என்னதான் யுவனை இந்த ஆல்பம்காக எல்லாரும் குறை சொன்னாலும் கூட யுவன் தான் இந்த படத்தில் சொன்ன மாதிரி லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் தான். பொதுவாக ஒரு வில்லன் கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதை பொறுத்து தான் ஹீரோ கேரக்டர் பில்டப் ஆகும். ஆனால் இந்த படத்தில் 2-3 வில்லன் இருந்தும் கூட யாருமே அப்படி ஒரு பீக்கான வில்லத்தனத்தை பண்ணாதது ரொம்பவே ஏமாற்றமான ஒரு விஷயமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் போக போக எங்கே இது அழகிய தமிழ் மகன் மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் படத்தோட கிளைமேக்ஸ் இந்த படத்தை காப்பாற்றி கொடுத்துருக்கு. தளபதியோட நாஸ்டாலஜிக்கான பஞ்ச் டயலாக்ஸ், அவரோட மேனரிசம், அவரோட அரசியல் வருகைக்கான சில டயலாக்ஸ், இது எல்லாத்தையுமே தியேட்டரில் ஃபேன்ஸ் அப்படி செலிப்ரேட் பண்ணாங்க. ஆக மொத்தத்தில் இந்த படம் சில பாசிட்டிவ்களையும் சில பல நெகட்டிவ்களையும் கொண்ட மிக்சட் ரிவ்யூவான ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தான் ரசிகர்களால் பார்க்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் தேட்டருக்கு வந்தால் 3 மணி நேரம் உங்களை என்டர்டெயின் பண்ணுற ஒரு நல்ல படமாக இது நிச்சயம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் இன்னும் திரையில் வரப்போகிறது இன்னும் ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான். அதனால் இப்போவே நீங்கள் அனில் ஆமைன்னு சண்டை போட்டுக்காம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக சேர்ந்து இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். தளபதி விஜயை செலிப்ரேட் பண்ணுங்கள். யார் சொன்னாலும் சொல்லலைனாலும் தளபதி விஜய் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஹையா